தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த பின்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர், அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு எண்ணத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். அதேபோல காட்டூரில் மட்டும் 5000 மூட்டைகள் எடை போட்டு அந்த டிபிசி குடோன்ல அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் 4000 மூட்டை நெல்மணிகளை ஆங்காங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை இந்த அரசாங்கம். அதேபோல மூத்தியம்மாள்புரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்க நேரடி கொள்முதல் நிலையத்தில் 6000 மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் குடோனுக்கு எடுத்துச் செல்லவில்லை. அதோடு விவசாயிகளிடமிருந்து சுமார் 4000 மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க. அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை 8000 மூட்டை அந்த டிபிசி அங்க இருப்பு வச்சிருக்கிறாங்க. அதையும் அங்கிருந்து குடோனுக்கு எடுத்துச் செல்லவில்லை. அங்க இருக்கின்ற விவசாயிடமிருந்து 7500 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க. திறந்த வெளியில அவர்களெல்லாம் இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மழையிலே இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து வீணாகி இருக்கின்றது. அதே போல செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 7200 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் குடோனுக்கு எடுத்து செல்லவில்லை. இன்னும் விவசாயிடமிருந்து 8000 மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் விவசாய மக்கள். இந்த நாங்கள் பார்த்த ஒரு 4 இடம், அதோட வழியில் இன்னொரு இடத்தையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த 5 இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு 800 to 900 மூட்டை தான் எடை போடுறாங்க. அது இந்த 10 நாட்களில் எடை போடவே இல்லை. அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம், நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது. நெல்மணிகள்லாம் பூச்சி வச்சிருக்கிறோம், கொள்முதல் செய்யவே இல்லை. இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்கிற நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசில இந்த அந்த விவசாயிகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும். இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே இன்னும் அந்த டிபிசி சென்டர்லயே அப்படியே இருக்கிற காரணத்தில் கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு விவசாயிகள் 15 நாட்களாக, நான் சட்டமன்றத்தில் பேசியது 15 நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணிகளை குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணிகள் முளைத்து வீணாகி கொண்டிருக்கின்றது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம்
நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது. அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோன்மேனை கேட்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 800 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யறேன்னு சொன்னேன். ஆனா அமைச்சர் சட்டமன்றத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நான் கொள்முதல் செய்யறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இது விவசாயிக்கு விரோதமான செயல், இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது. இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை நீங்க அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சீங்க. சில பெண்மணி அழுகிறார், நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன், இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான், அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த நெல்மணி கொண்டாந்து குவிச்சு வச்சிருக்கிறேன். 20 நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன், நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலுக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம், இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம், இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நிலெல்லாம் முளைச்சு போச்சு, இன்னும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்க படம் பிடிச்சிருக்கிறீங்க. கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இது மிக கொடுமையான செயல். எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்றோம், ஆனா உணவு உற்பத்தியை பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயியிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கையிலாகாத தனமாகத்தான் நான் பார்க்கிறேன். எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனாலதான் நாங்க வந்து முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் என்ற ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசியை நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த லோட்மேனை நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூர்ல அந்த லோட்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல. இந்த லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முதல் எடுத்தது நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடக்கும், அதில் இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட் இருக்கு. விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 2020 2021 2021 4.5%